Hi dear students, welcome to eTips channel. நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்கள் வந்து ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a breaking news. என்னன்னு பாத்தீங்கன்னா MBBS BDS உடைய அப்ளிகேஷன் வந்து நாளையில இருந்து, அதாவது ஜூன் 6ஆம் தேதியில இருந்து tnmedicalselection.net இந்த அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. லிங்க், அப்ளிகேஷனுடைய லிங்க். என்னடா இன்னும் நம்மளுடைய நீட் ரிசல்ட்டே வரல, பட் ஏன் வந்து MBBS BDSக்கு அப்ளிகேஷன் ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே கவுன்சிலிங், நீட்டுடைய ரிசல்ட் வந்த உடனே கவுன்சிலிங் வந்து இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக மட்டுமே நம்மளுக்கு வந்து MBBS BDS உடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே ரிலீஸ் பண்றாங்க. சோ நாளைக்கு வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓபன்ல இருக்கும் அபிஷியல் வெப்சைட்ல. இந்த மீன் வைல் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பாராமெடிக்கல் உடைய கோர்சஸ், 19 டிகிரி கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், கார்டியாக், இந்த கோர்சஸ், ஃபார்மா டி உடைய அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு தெரியப்படுத்திருந்தாங்க மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்து. அதாவது இந்த வாரம் எண்டில் நம்மளுக்கு வந்து நியூஸ்ல பேப்பர்ல ஆட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லிங்க் வந்து நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ஒரு 10 மணி அல்லது 12 மணிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஜூன் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஒரு ஹாப்பியான வைப்லயே இருங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அப்ளிகேஷன் எப்போ, கவுன்சிலிங் எப்போன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறதுனால தான் இந்த அப்டேட். பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன்ல இருந்து காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் எத்தனை ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 25 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 25 டேஸ் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மூணாவது ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 15 டேஸ்க்கு கழிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ எப்படி கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீட்டுடைய கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஸ்டேட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய டிகிரி கோர்சஸ்க்கு வந்து கவுன்சிலிங் வந்து தொடங்குவாங்க. அது 19 டிகிரிக்கும் சரி, ஃபார்மா டிக்கும் சரி, நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் ஆயிரும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் வரைக்கும் கவுன்சிலிங் வந்து முடியறதுக்கு டைம் எடுக்கும். சோ பொறுமையா இருக்கணும். கண்டிப்பா மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணி நம்மளால நம்ம நினைச்ச கோர்ஸையும் நினைச்ச காலேஜையும் நம்ம வந்து அலாகேஷன் கிடைக்கும், நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.